நேர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் மிங்கில வெளியிலும் மூசு கொண்டதை பொய்கையும் ஓன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீலடை. 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் நாள் 20/9/2024 வெள்ளிக்கிழமை. திருதியை திதி இரவு 1:54 வரை, பின்பு சதுர்த்தி திதி. ரேவதி நட்சத்திரம் காலை 9:34 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. மேசராசினியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். வேகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். கவனமாக செயல்படுவது நல்லது. சிவன் வழிபாடு செய்வது நல்லது. மிதுனராசினியர்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள். செல்வ நிலையை உயர்த்த என்ன வழி என்று யோசிப்பீர்கள். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசினியர்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள். நல்லவழி நட்பு கிட்டும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பிள்ளையார் வழிபாடு பிரகாசிக்க செய்யும். கன்னிராசிகளுக்கு உழைக்க தயங்காதவர்களுக்கு உன்னதமான காலகட்டம். கலைஞர்கள் வெளிநாடு செல்ல யோகம் உண்டு. மகான் வழிபாடு மகிழ்ச்சி தரும். துளாராசிரியர்களுக்கு குடும்ப ரகசியங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். பயணத்தில் கவனம் சிதறல் கூடாது. கணபதி வழிபாடு கஷ்டங்களை போக்கும். விருச்சிகராசிகளுக்கு முயற்சித்தால் மேன்மைகள் உருவாகும் காலகட்டம். அசையும் அசையா சொத்து சேர்க்கை உண்டு. நரசிம்மர் வழிபாடு நன்மை சேர்க்கும். தனுசு ராசிகளுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசிகளுக்கு செய்யும் தொழிலில் தொய்வு நிலை மாறும். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் வேண்டாம். துர்க்கை வழிபாடு தொழிற்க செய்யும். கும்பராசிகளுக்கு சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. மீனராசிகளுக்கு பூர்வீக சொத்து தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உறவினர் வகையில் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.